பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. சென்ற சனிக்கிழமை மார்த்தாண்டத்தில் நடைபெற்ற நம்முடைய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிர்பார்க்கவே இல்லை, அதிக ஜனங்கள் வந்து விட்டார்கள். திருவனந்தபுரத்தில் இருந்தெல்லாம் ஜனங்கள் வந்திருந்தார்கள். அதிக கூட்டம், இடமே இல்லை. அது சின்ன இடம், அதில் உட்காரதுக்கு இடமே இல்லை. சேர்களை எல்லாம் முன்பாக போட்டு கஷ்டப்பட்டு தான் மக்களை நாம் அகாமடேட் பண்ணினோம். வழக்கமாக ஒரு ஜனத்தை விட அதிகமாக வந்தபடினாலே எக்ஸ்ட்ரா ஒரு 30 சாப்பாடு நம்ம ஆர்டர் பண்ணி சிக்கன் விருந்தெல்லாம் போட்டு மக்களுக்கு மிக சிறப்பான விருந்தை அளித்தோம். இன்னொரு பக்கம் மக்கள் வந்து ஜெபித்த வண்ணம் சென்றார்கள். எல்லாருக்குமான திருப்தி ஏற்பட்டது. ஜெபித்த தாங்கிய அன்பு நல்ல உள்ளங்கள் ஒவ்வொன்றிற்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை வெட்கப்படவே விடவில்லை. நாகர்கோவில் மாத்தாண்ட 2 கூட்டங்களையும் கர்த்தர் நமக்கு சிறப்பாக நடத்தி முடித்து கொடுத்தார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை நமக்கு திருவிழா போல இருக்கிறது. நாசரேத்திலே வைத்து நம்முடைய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெறும். மிகவும் நாம் எதிர்பார்த்த கூட்டம். அநேக ஏழை ஜனங்கள் இங்கே வந்து பங்கு பெறுவார்கள். அவர்கள் அனைவருக்கும் நாம் மட்டன் விருந்து கொடுப்பதற்காக ஆயத்தப்படுகிறோம். விரைவாக நீங்கள் செயல்படுங்கள். உங்களுக்கு தெரியாதல்ல, இந்த வாரம் சனிக்கிழமை இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கிறது. முக்கியமாக மட்டன் கொடுக்க விரும்புகிறவர்கள், ஆட்டுக்கடாக்களை கொடுக்க விரும்புகிறவர்கள், நீங்கள் விரும்பினால் நீங்கள் உடனடியாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் திட்டமிடுவதற்கு அது வசதியாக இருக்கும். அதே போலவே பேண்ட் ஷர்ட்டு வாங்குகிறவங்க, அந்த சேலை வழங்குறவங்களுக்கெல்லாம் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி பேண்ட் ஷர்ட்டை பார்த்து நீங்கள் அனுப்பினால் நலமாக இருக்கும். நிறைய பேர் சேலைகளை கொடுத்துருக்குறாங்க. மார்த்தாண்டத்தில் கூட நிறைய பேர் கொடுத்தாங்க. அவருடைய பெயர்களை எல்லாம் நான் வாசிக்க விரும்புகிறேன். சந்திரா தாமஸ் அந்த குடும்பத்தார் 15 சேலைகளை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. சுஜா பிரித்தி மகள் பிஹெச்டி முடிச்சுட்டு அவங்க இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க 2 பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. டாக்டர் சுவீனா ரோஸ், உண்மை உத்தமமான பிள்ளை, டாக்டர் படிச்சிருக்காங்க, பிஜி, நல்ல மணமகனுக்காய் காத்திருக்கிறாங்க. அவங்க 12 சேலையும் 1 ஷர்ட்டையும் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. மகள் பென்சி 1 சுடிதாரை வாங்கி கொடுத்துருக்கிறார்கள். ஏற்கனவே நிறைய பேர் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஐசக் ஐயா, லாரன்ஸ் ஐயா, ஆக்சிலா டீச்சர், ரோசம்மா சேவியர் ஃபேமிலி அகத்தீஸ்வரம், ஹெலன் அம்மா, புனிதாக்கா, மருதகுளம் தம்பி சுஜித், மெர்லினக்கா, ஏஎன் குடி, இவங்கெல்லாம் நிறைய பேர் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே நமது தேவனுடைய மாளிகை இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆசிரியத்தில் அதுக்குள்ளாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு நல்ல ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நாம் நடத்தி வருவதை நீங்கள் அறிவீர்கள். அங்கு நிறைய மக்கள் தங்கியிருக்கிறாங்க. இன்னும் ஏராளமான இடம் இருக்கிறது. கிறிஸ்துமஸ் நேரமாக இருக்கிறபடினாலே நீங்கள் தாராளமாக வந்து தங்கலாம் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். தினந்தோறும் அவர்களுக்காக சிறப்பு ஜபங்கள் தவறாமல் எடுக்கப்பட்டு வருகிறது. நல்ல ஊழியக்காரர்கள் மற்றும் குருவானவர்கள் வந்து அவங்கள ஜபத்தில் நடத்துகிறாங்க. ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுபவர்களுக்கு நீங்கள் இதை குறித்து அறிமுகப்படுத்த வேண்டும் என்று
உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தை சார்ந்த சில குடும்பங்கள் உண்டு. அவர்களுடைய பிள்ளைகள் திருமணமாகி சில காலத்திலேயே பல காரணங்களாலே அவர்கள் பிரிந்து விட்டார்கள். இப்பொழுது சட்டப்பூர்வமாகவும் பிரிந்துட்டாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நாம் எதிர்பார்க்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, அவர்களை குறித்து நான் அறிவிக்க விரும்புகிறேன். முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அன்பு மகள் இருக்கிறாங்க. 27 வயதாகிறது. BA ஆர்கிடெக்ட் முடிச்சுட்டு நல்ல வேலையில் இருக்காங்க. அவர்களுக்கு நல்ல படித்து வேலை செய்கிற ஜெபிக்கிற மணமகன் தேவை. இரண்டாவதாக அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தம்பி இருக்கிறாங்க. 37 வயதாகிறது. நல்லா படிச்சிருக்கிறாங்க. நல்ல வேலையும் செய்கிறாங்க. 60 பேருக்கு மேனேஜராக இருக்கிறாங்க. அவர்களுடைய குடும்பத்துக்கு ஏற்ற நல்ல ஜெபிக்கின்ற மணமகள் தேவை. மூன்றாவதாக திருச்சி சிட்டியிலேயே பெரிய எண்ணெய் கடை வச்சுருக்கிற குடும்பத்துக்கு அவருடைய அன்பு மகன் இப்பொழுது 30 வயதாகிறது. நல்லா படித்து நல்ல குடும்பம். அவருடைய குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல மணவாட்டி, ஜெபிக்கிற மணவாட்டி தேவை. நான்காவதாய் மகள் பொள்ளாச்சியில் இருக்கிறாங்க. 27 வயது தான் ஆகிறது. MA BEd படிச்சிருக்கிறாங்க. இளம் விதவை, கணவர் இறந்து விட்டார்கள். சின்ன பிள்ளை இருக்கிறா. அவர்களோடு அந்த சின்ன பிள்ளையோடு ஏற்றுக்கொள்கிற பக்குவம் படைத்த ஒரு நல்ல ஜெபிக்கிற மணமகன் தேவை. இது நிறைய பேர் என்று சொல்லியிருக்கிறீங்க. என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு இப்படிப்பட்ட நல்ல காரியம் வேண்டும், ஜெபிக்கிற பிள்ளைகள் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்க. முடிந்த முயற்சிகள் எடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல பிரியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது இவைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் நீங்கள் அநேகருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நீதிமொழிகள் 12:8 சொல்லுகிறது, தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான். பார்த்தீங்களா, புத்தின்னு ஒன்று எல்லாருக்குமே இருக்குது. நாய்க்குன்னு ஒரு புத்தி இருக்குது, அது குலைக்காமல் விடவே விடாது. கொசுக்குன்னு ஒரு புத்தி இருக்குது, அது கடிக்காமல் விடவே விடாது. சிங்கத்துக்குன்னு ஒரு புத்தி இருக்குது, அது கர்ஜனை செய்யாமல் அது விடவே விடாது. அதே போலவே எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான புத்தி இருப்பதை பார்க்கிறோம். கூடவே இருந்து அவங்க குழி பறிக்காமல் விடவே மாட்டாங்க. கூட இருக்கிறவங்களை அவங்க கெடுத்து பேசாமல் விடவே மாட்டாங்க. நல்லா சிரித்து பேசிட்டு பின்னால் போய் கேவலமாக பேசுவாங்க. எத்தனையோ துன்மார்க்கர்கள் அவர்கள் தெய்வ பயம் இல்லாதபடி துணிகரமாக எவ்வளோ தவறுகளை செய்வாங்க. ஏன்னா அது ரத்தத்தில் ஊறி இருக்குது. அவங்க புத்தி அவங்கள அப்படி தான் செய்ய வைக்கும். அவங்க திருந்தவே மாட்டாங்க, கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டாங்க. பிரியத்துக்குரியவர்களே, அதே நேரத்தில் நல்ல மனிதர்களுக்குன்னு ஒரு புத்தி இருக்குது. அவங்க உதவி செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க, அன்பாக பேசாமல் இருக்கவே மாட்டாங்க, தட்டி கொடுக்காமல் இருக்கவே மாட்டாங்க, விழுந்து கிடந்தானா தூக்கி விடாமல் இருக்கவே மாட்டாங்க, ஓடி வந்து தூக்கி விடுவாங்க. தேவைகள் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் ஓடி போய் உதவி செய்வாங்க. கிறிஸ்துவின் அன்பை பிரசங்கிக்காமல் விடவே மாட்டாங்க. வாழ்நாள் பரியந்தம் பிறருக்கு உதவி செய்வதே வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க புத்தி, அவங்க ஜென்ம புத்தி, அது மாறவே மாறாது. பிரியத்துக்குரியவர்கள், இதை கொஞ்ச நாள்லே கூட இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த புத்திக்கு தக்கதாக அவன் புகழப்படுவான். இதே மாதிரி கேவலமான புத்திகள் இருக்கும் என்றால் ஜனங்கள் வெறுத்துருவாங்க, கண்டாலே ஓடிடுவாங்க. நல்ல புத்தி நமக்கு இருக்கும் என்றால் நம்மை நேசிப்பாங்க, நம்ம பின்னாலே வருவாங்க. அநேகர் நம்மை நேசிப்பார்கள், புகழ்வார்கள். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இது நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 70 நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவர் நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இதில் ஒரு டீம் வருது. இவங்க they are not from this country, they are from afar. ரொம்ப தூரத்துலேருந்து அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஞானிகள், அறிவானவர்கள், இந்த சாஸ்திரிகள் அறிவானவர்கள். நட்சத்திரத்தை குறித்த ஸ்டடீஸ்லாம் அவங்களுக்கு தெரியுது. பயங்கரமாக ரிசர்ச் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இப்போது கூட சமீபத்தில் கூட ஒரு மாணவர் சொன்னார், சார் நான் PhD ரிசர்ச் பண்ண போகிறேன். ஸோ ஐ செட் இட்ஸ் வெரி குட் ஆஃப் யூ, வை டோன்ட் யூ டூ இட், நல்லா அதை பண்ணானா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நிறைய பேர் ரிசர்ச் பண்ணுறாங்க. ரிசர்ச் பண்ணுறவங்க எல்லாருமே மிகப்பெரிய உயரத்திற்கு செல்வதை சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் கூட கண்டிருக்கிறோம். யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் பெரிய ஆளாக வந்திருக்கிறாங்க. இவங்க எப்படி ரிசர்ச் பண்ணி அந்த ஸ்டார், அந்த நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு பவர் இருக்குது, அது எங்கேயோ போயிட்டே இருக்குது, போனால் இது இங்கே தான் போகுதுங்கிறதெல்லாம் எப்படி அமேசிங்காக இருக்குது அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ரெண்டாவதாக அவங்க கிங்ஸ்க்கு முன்னால் போய் ஒரு 20 ராஜாவிட்ட முன்னால் போய் நிற்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் கூட பயப்படலை.
போல்டாக பேசுகிறாங்க. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? வேர் இஸ் அ கிங் பார்ன் டு ஜூஸ் அப்படிலாம் சொல்லி ஃபியர்லெஸ்ஸாக அவங்க இருக்கிறாங்க. ராஜாவை சந்திக்கிறதுக்கு பயப்படாமல் இருக்கிறாங்க. அப்புறம் மூணாவது அவங்க பார்க்கும்பொழுது அவங்க அந்த மேசியாவை பார்த்த உடனே சந்தோஷப்பட்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து தூப வர்க்கம் வெள்ளை போலும் தங்கம் போன்றவைகளை பரிசாக கொடுக்குறாங்க. பணக்காரங்களாக அவங்க இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த சாஸ்திரிகளை குறித்து நமக்கு தெரிந்து கொள்வது. ஸோ இந்த கேரக்டர் எல்லாமே ஒரு குரூப்கிட்ட இருக்குது. எல்லா படிப்பறிவு, ரிசர்ச்சு, அப்புறம் ராஜாக்கிட்ட பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு திறமை, தைரியம். மூன்றாவதாய் ஒரு வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் வரும்பொழுது அவருக்கே பரிசளிக்கிற அளவிற்கு செல்வம் ஒரு இடத்துல இருக்கிறது. அப்போது கொடுக்குறவனுக்கு இன்னமும் கொடுக்கப்படும், இருக்கிறவனுக்கு இன்னமும் கொடுக்கப்படும் என்கிற வசனம் இவரிடத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆளுக்கு அன்று கொடுத்தாருன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறதுக்கு இவங்க சரியான எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. சாலமோன் ராஜாவுக்கு செல்வத்துக்கு மேல் செல்வம் இருந்தது, ஞானத்துக்கு மேல் ஞானம் இருந்தது. அவரை தேடி அவருடைய ஞானத்தை கேட்பதற்காக பூமியில் எல்லா பகுதியிலிருந்து ஜனங்கள் வந்தார்கள். சேபா நாட்டு ராஜஸ்திரீ ஏராளமான பரிசுகளோடு வந்து சாலமோன் ராஜாவை மடக்கின்னு பார்த்து முடியாமல் போனவொன்னே ஆச்சரியப்பட்டு புகழ்ந்து பேசினார் என்று நாம் வாசிக்கிறோம். சாலமோன் ராஜாவுக்கு ஞானம் இருந்தது, புத்தி இருந்தது, புகழ் இருந்தது, எல்லாம் இருந்தால் கொட்டி கொடுத்தார். இருக்கிறவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும் என்பதற்கு சாலமோன் ராஜா அங்கே ஒரு சரியான எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். அதே போல் இந்த சாஸ்திரிகளும் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். இருக்கிறவங்களுக்கு இன்னமும் கொடுக்கப்படும் என்பதற்கு இந்த சாஸ்திரிகளும் சாலமோன் ராஜாவும் எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் எ வெரி குட் பிகினிங். சின்ன வயசில் ரிசர்ச் பண்ண நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீங்க, பைபிளில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க. ஊழியக்காரங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எதனால் பயன்படுத்துகிறார், எதனால் ஹைட்டு கொண்டு போகிறார், அப்போ நானும் இந்த மாதிரி இந்த ஊழியக்காரன் மாதிரி நல்லா செஞ்சு பண்ணிடலான்னு ஒரு ரிசர்ச் பண்ணி, இப்படியாக பல ரிசர்ச்சில் நீங்கள் ஈடுபட்டு படிப்பின் மீது தாகம் கொண்டு கர்த்தரை அறிகிற அறிவில் தாகம் கொண்டு நீங்கள் வளர்வீங்கன்னா உங்களுக்கு காலங்கள் செல்ல செல்ல ராஜாக்களுக்கு முன்பாக ரெண்டு பேசுகிற அளவிற்கு பேச்சு வல்லமை தருவார். அடுத்தாப்புல உங்களுக்கு செல்வத்தை தருவார். ஆண்டவர் செல்வத்தை தருவார், கொடுத்து கொண்டே இருப்பார். பணத்தை தருவார், வீட்டை தருவார், இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிற ஆஸ்திகளை, ஐஸ்வர்யத்தை தருவார், உங்களுக்கு அள்ளி அள்ளி தருவார். ஏனென்றால் ஆண்டுடைய பார்வையில் நீங்கள் பிரியமாக இருக்கிறபடினாலே உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். ஆண்டவர் ஒருத்தர் கொடுத்தா கொடுத்துக்கிட்டே இருப்பார். எவ்வளோ பேர்களுடைய வாழ்க்கையில் நாம் அதை காண்கிறோம். நீங்களும் அப்படிப்பட்ட நிலைமை அடையலாம். இதுதான் இந்த சாஸ்திரிகள், கீழே நாட்டிலேருந்து வந்தவங்களை பற்றி ஒரு ஸ்டடி. ரெண்டாவதாக ஒரு குரூப் நம்ம பார்க்குறோம், மேய்ப்பர்கள். அவங்க ராக்காலம் மந்தை வைத்து கொண்டு இருந்திருந்தால் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி ஆரம்பிக்குது. அவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது, அவங்களுக்கு ஸ்டாரை பற்றி எதுவும் அறிவு கிடையாது, அதில் ஆர்வமும் அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு அன்றாட காட்சிகள், அன்றாட பிழைப்புக்கே பணம் கிடையாது, அவங்க ஏழைகள். அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு வாழ்க்கையில் வாழ்ந்தால் போதும், சாப்பாடு கிடைச்சா போதுன்னு வாழ்கிறவங்க. அதனால் என்ன நடக்குது பார்த்தீங்களா, அவங்க ஒன்றும் தெரியாத படிப்பறிவு இல்லாதவர்கள். அவர்களுக்கு ரிசர்ச்லாம் எந்த ஆர்வமும் கிடையாது. அவங்களுக்கு ராஜாவெல்லாம் பார்க்குறதே ஒரு பயங்கரம் நடுக்கம். அவங்களுக்கு ஒன்றுமே பேச்செலாம் எதுவுமே திறமையே கிடையாது, பேசவே தெரியாது. அவங்க ஒன்றுத்துக்கு ஆக மாட்டாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு யாரையும் இப்படி சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு தாழ்மையானவர்கள், ரொம்ப ஒன்றுமே அறியாத பேதை மக்கள் என்று நாம் அவர்களுக்கு ஒரு சொல்லலாம். மூன்றாவதாக அவங்களுக்கு பணமே கிடையாது. அவங்க மேசியாவை போய் பார்க்க போகிறாங்க. குழந்தைய குறித்து பார்க்க போனபோது அவங்களுக்கு எப்படி போகிறாங்கன்னா, தேவதூரில் ஆராதனை செஞ்சதுனால இங்கே பிறந்திருக்காருன்னு சொன்னதுனால அவங்களும் போய் பார்க்க போகிறாங்க. சாஸ்திரிகளும் போய் பார்த்தாங்க ஏசப்பா குழந்தையாக இருக்கும்போது. இவங்களும் போய் பார்க்குறாங்க. யார்? இந்த மேய்ப்பர்களும் பார்க்குறாங்க. இவங்க கையில் ஒன்றுமே கொண்டு போகணுன்னே அவங்களுக்கு தெரியாது, கொண்டு போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏழை ஜனங்கள், அவங்களும் போய் பார்த்தாங்கன்னா அவர்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைத்தது. ஞானிகளுக்கும் கடவுளை குழந்தையை தரிசிக்கிற பாக்கியம் கிடைத்தது. இந்த ஏழை மேய்ப்பர்களுக்கும் அந்த மாபெரும் பாக்கியம் கிடைத்தது என்று சொல்லி இந்த இடத்தில் வாசிக்கிறோம். ஸோ இந்த ரெண்டுரையும் கம்பேர் பண்ணுறோம். இந்த ஏழைகளுக்கு, இந்த எளியவர்களுக்கு, இந்த வறியவர்களுக்கு ராத்திரி நேரத்தில் தங்களுடைய தூக்கத்தை கெடுத்து, தங்களுடைய சுகத்தை கெடுத்து, எவ்வளோ கொஞ்சோட காசு கிடச்சிடாத பாவம் பரிதாபமாக அவங்க குளிர் நேரத்தில் உட்கார்ந்துருக்காங்க தூங்காமல். அவ்வளவு பரிதாபமாய் எண்ணப்படுபவர்களுக்கு, சமுதாயத்தில் இடமே இல்லாதவர்களுக்கு அவனுடைய கண்களில் இரக்கம் கிடைக்கிறது. போங்க,
இன்றைக்கு ஒரு பெரிய சந்தோஷமான நாள். கோடானு கோடி தூதர்கள் ஆராதனை செய்வதை காணுங்கள்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆராதனை வைத்து போய் பாருங்கள். மாபெரும் பாக்கியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதா. இதை எனக்கு வாசித்த பொழுது எனக்கு ரொம்பவும் பரவசமாக இருந்தது. தேவன் ஞானிகளை நேசிக்கிறார். தேவன் அறிவுள்ளவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு ஓய்த்திக்கிட்டே இருக்கிறார். இருக்கிறவங்களுக்கு இன்னமும் கொடுக்கப்படும் என்பது நிறைவேறுகிறது. ஒன்றுமே இல்லாதவர்களுக்கும் சில நேரங்களிலே கொடுக்கப்படுகிறது. சமுதாயத்தில் யாராலும் நேசிக்கப்படாதவர்களையும் ஆண்டவர் பயங்கரமாய் உயர்த்துகிறார். மனிதரால் அற்பமாக எண்ணப்படுபவர்களுக்கு ஆண்டவர் எப்பொழுதுமே மிகவும் பெரிய காரியங்களை செய்கின்றவராக இருக்கின்றார். மனிதர்களால் எப்போ நீங்கள் அற்பமாக எண்ணப்படுறீங்களோ, சொந்த குடும்பத்திலையாக இருக்கட்டும், சொந்த தெருவில் பக்கத்து வீட்டுக்காரங்க மத்தியிலையாக இருக்கட்டும், படிக்க போகிற இடத்துலையாக இருக்கட்டும், உங்களை ரொம்ப அற்பமாக என்னாங்கன்னா எத்தாவே அற்பமாக என்னாங்க இல்லையா, அதே மாதிரி உங்களையும் அற்பமாக எண்ணி பேசுவாங்கனாலே உங்கள் மேலே ஆண்டவருக்கு ஒரு அன்பு, ஒரு பாசம். நீங்கள் மக்களால் நெருக்கப்படுகிற பொழுது உடன் பிறந்தவர்கள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள், சமுதாயம், சர்ச்சு எல்லாரும் உங்களை கேவலமாக நினைக்கும் பொழுது கர்த்தர் உங்களை வெளியேற பெற்றவர்களாக நினைக்கின்றார். தட் இஸ் அ சீக்ரெட் வி see here. மனுஷன் அன்பு உங்களுக்கு தணிஞ்சு போயிடுச்சுன்னா கர்த்தருடைய அன்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்குது. அதனால என்ன செய்கிறாரு, அந்த தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியமாக இருக்கிற நம்மை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். நினைத்து பார்க்க முடியாத வெளிச்சத்தை அவர் தருகின்றவராக இருக்கிறார். படித்தவங்க தான், ஞானிகள் தான், அறிவானவங்க தான் மேசியாவை தரிசிக்க முடியும்னு ஒரு சரித்திரம் பேசிடக்கூடாது பார்த்தீங்களா. அதனால் அந்த ஏழைகளை, அந்த வறியவர்களை ஆண்டவர்களையும் பார்க்கும்படி அனுப்பி அந்த ஞானிகளின் செருக்கை அவர் உடைத்து போட்டார் என்று சொல்லி நான் காண்கின்றோம். அந்த ஞானிகளின் செருக்கை ஆண்டவர் உடைத்து போட்டு விட்டார். இதைத்தான் இந்த இடத்துல நாம் அதிசயமாக நான் கருதுகின்றோம். பிரியத்துக்குரியவர்களை, ஆண்டவருடைய நடத்துதல்கள் நமக்கு மிகவும் அதிசயமாக இருக்கிறது. ரொம்ப சாதாரணமாக நினைச்சவங்களையெல்லாம், அந்த சமுதாயம் நினைச்சவங்களையெல்லாம் உயரமான இடத்துக்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறார். எனக்கு பிடிச்ச ஒரு வசனம், மனிதர்களால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இது இட் இஸ் லார்ட்ஸ் டூயிங் அண்ட் இட் இஸ் மார்வலஸ் இன் அவர் ஐஸ். கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. மனுஷங்க யாரை புறக்கணிக்கிறாங்களோ, யாரை தள்ளுறாங்களோ, யாரை வேண்டான்னு சொல்கிறாங்களோ அவர்களை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். புருஷன் வேண்டான்னு உங்களை சொல்லியிருக்கலாம், வேற ஒரு பெண்ணோட போய் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். மனைவி உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு வேற ஒருத்தனை போய் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். பெற்ற பிள்ளைகளை உங்களை அருவருப்பாக நினைத்து உங்களை தள்ளி விட்டுருக்கலாம். போங்க, எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி தள்ளி விட்டுருக்கலாம் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்ட பிறகு. நண்பர்கள் உங்களை வேண்டான்னு சொல்லி அற்பமாக நினச்சி உங்களை தள்ளி விட்டுருக்கலாம். இந்த வருட கடைசியில் 1000 கவலைகளோடு கூட இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் எவ்வளவோ நன்மை செய்தேனே, எவ்வளவோ நான் உண்மையாக இருந்தேனே, நான் எவ்வளவோ ஜனங்களுக்கு உதவி செய்தேன், அவர்களோ என்னை வெறுத்து விட்டார்களே, என்னை தள்ளி விட்டார்களே, என்னை புறக்கணித்து விட்டார்களே, சொந்த வீடு கூட இல்லாமல் நான் வெளியே இருக்கிறேனே, வாடகை வீட்டில் இருக்கிறேனே, என்னை ஆண்டவர் நேசிப்பாரோ? சொந்தமாக பணமே இல்லையே, ஆண்டவர் நேசிப்பாரோ? புது ட்ரெஸ் கூட எடுக்கலையே, ஆண்டவர் நேசிப்பாரோ என்று நீங்கள் கேள்விகள் மேலே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். என்னையும் தெய்வன் நேசிப்பாரோ என்கிற ஐயத்தோடு இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கலாம். உங்களை தான் அதிகமாக நேசிக்கிறார். ட்ரெஸ் எடுக்காமல் இருக்கிற உங்களைத்தான், சொந்த வீடு இல்லாமல் இருக்கிற உங்களைத்தான், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற உங்களைத்தான் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த உலகத்தில் காசு பணம் இருந்தால் 1000 பேர் வருவாங்க. பெரிய மாடமாளியில் குடியிருந்தவனா டொனேஷன் கேட்டு எவ்வளோ பேர் வருவாங்க. பெரிய காரில் போய் இறங்கினா போனவொன்னே தோத்திரம் போடுவாங்க, ஐயா வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நகையை போட்டுட்டு நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷலாக இடம் கொடுப்பாங்க. ஆனால் இவைகள்லாம் இல்லைன்னு வச்சுங்க, சமுதாயத்தில் மதிப்பே இருக்காது. யாருமே மதிக்க மாட்டாங்க. பணம் இல்லாதவங்க இந்த சொசைட்டி மதிக்கவே மதிக்காது. ஆனால் தெய்வம் அப்படிப்பட்ட பார்வை உடையவர் அல்லவே அல்ல. அவர் யாரெல்லாம் இப்படியாக புறக்கணிக்கப்படுகிறார்களோ, ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை அதிகமாக நேசிக்கின்றார். அவர்களுக்கு அதிகமாக ஆண்டவருடைய அன்பு கிடைக்கின்றது. அந்த யாபேஸ் எனப்பட்ட ஒரு மனிதன் பெற்ற தாயாலே அவர் வெறுக்கப்பட்டார். அந்த பூமிக்கு வரும் பொழுதே, இவன் பிறக்கும் பொழுது நான் ரொம்ப அதிக வேதனைப்பட்டேன். இப்போ மாதிரி அந்த சிசரியன்லாம் கிடையாதுங்க.
ரொம்ப கஷ்டம், வேதனைப்பட்டு நான் இவனை பெற்றேன்னு பிறப்பிலிருந்து அவங்கள வெறுக்கிறான். பெற்ற பிள்ளை தாய் வெறுக்கிறாங்க. அதனால தான் யாபேஸ் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறாரு. ஆண்டவர் அவர் அதிகமாக நேசிக்கிறார். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லை விரிவாக்கி, உன்னை கரையனோடு இருந்து தீங்கிற்கு என்னை விளக்கி, என் எல்லையை விரிவாக்கி என்னை ஆசீர்வதித்தருளும் ஐயா என்று அவர் ஜெபிக்கின்றார். எல்லை விரிவாக்குங்க, என்னை ஒன்றுத்துக்கு ஆக மாட்டான், அவன் சாபக்கேடுன்னு சொல்லிட்டாங்க, அதனால எல்லையை விரிவாக்குங்கன்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரோடும் அந்த ஜெபத்தை கேட்டார். யாபேசை பெரிய தனவானாக கனவானாக ஐஸ்வர்யவனாய் மாற்றார். அவருடைய நிலங்கள் எல்லாம் பெருகிவிட்டது, ஆடு மாடுகள் பெருகிருச்சு, வேலைக்காரங்க பெருகிட்டாங்க. அதனால யாபேஸ் கனம் பெற்றவராக இருந்தாரா. பெற்ற தாயே வெறுத்தாலும் யாபேசை ஆண்டவர் வெறுக்கவில்லை. அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டால் நீர் என்னை சேர்த்துக் கொள்வீர். நம்முடைய வாழ்க்கையில் மனுஷர்களால் நெருக்கப்பட வெறுக்கப்பட பல வியாதிகளும் நெருக்க பல கஷ்டங்கள் நெருக்க ஒவ்வொருத்தையா போய் நீ கடன் கேட்டு உங்கள்கிட்ட இல்லைன்னு அவங்க சொல்லி உங்களை அவங்க கல்லனா பார்க்க கேவலமாய் பேச பணம் இல்லைன்னா கேவலமா ஜனங்கள் பேசும், கள்ளன் என்று சொல்லி சொல்லும். அந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் நெருக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு ஒன்றும் இல்லாமல் நீங்கள் தடுமாறி நிற்பதை ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அவர் உங்களோட அதிக பாசமாக இருக்கிறார். என் மகனே என் மகளே, களைத்து போய்விட்டாயோ, எல்லாரும் தள்ளப்பட்டு விட்டாயோ, எல்லாரும் உன்னை கள்ளன் என்று நினைக்கிறார்களோ, கவலைப்படாத, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ 1000 10,000 என்று கேட்டு உனக்கு கிடைக்கல, 1 லட்சம் 2 லட்சம் கேட்டு கிடைக்கல, கோடிகளை உனக்கு நான் தரேன், வச்சுக்க, யூ கெட் இட். மாளிகையில் தரேன், வச்சுக்க, எல்லாம் என்னுடையது, அதில் நான் உனக்கு ஒரு பகுதியை தரேன் என்று சொல்லி அன்று அள்ளி கொடுக்கின்றவராக இருக்கிறார். மனிதர்கள் உங்களை வெறுக்க தெய்வம் உங்களை நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மனித அன்பு தணிந்து போக ஆண்டவருடைய அன்பு உங்களுடைய வாழ்க்கையில் பெருகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மிக சாதாரணமான நிலைமையில் இருக்கிற அன்பு மகனே மகளே, ஒருவராலும் நேசிக்கப்படாமல் கைவிடப்பட்டிருக்கிற அருமை தாய் தகப்பனே, யாருமே இல்லை என்று சொல்லுகிற அன்பு தம்பி தங்கச்சி, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே அதிகமாக ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கின்றார். ஞானிகள் சாய்ச்சாங்க, அவங்க ராஜாட்ட போய் பேசினாங்க, நட்சத்திரத்தை பார்த்தாங்க, கடவுளை தரிசித்தார்கள், பரிசுகளை கொடுத்தாங்க, போனாங்க. ஆனால் இந்த ஏழை ஜனங்கள் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தாலும், மேசியாவை குறித்து எந்த அறிவும் இல்லாமல் இருந்தாலும் அவர்களையும் ஆண்டவர் கனப்படுத்தினார். ரிமெம்பர், மனசில் வச்சுக்கிங்க, அந்த கோடானு கோடி தூதர்கள் ஞானிகளுக்கு முன்னால் அந்த ஆராதனை செய்யலை. இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே பாருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல. ஊருக்கு வெளியே புறம்பாக இருந்த அந்த மேய்ப்பர்களுக்குத்தான் அந்த பாக்கியம் கிடைத்தது. இதை தள்ளப்பட்டுக்கிற உங்களுக்கு அநேக பாக்கியம் கிடைக்கும். கேவலமாக எண்ணப்படுகிற மனுஷர்களால் புழுதியாய் குப்பையாய் பார்க்கப்படுற உங்களுக்கு ஆண்டவர் அதிக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், அதிக நன்மைகளை வைத்திருக்கிறார். உங்களை அதிகமாக இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் உயர்த்த போகிறார். எதிர்காலம் மிகவும் நலமாக இருக்கும். உங்களுடைய வியாதிகளை இந்த செய்தி கேட்டுட்டு இருக்கும் பொழுதே அந்த வியாதிகளை மறையும்படியாக ஆண்டவர் செய்ய போகிறார். வறுமையை ஆண்டவர் உங்களை விட்டு துரத்த போகிறார். பொல்லாத ஆவிகளை உங்களை விட்டு துரத்த போகிறார். ரொம்ப காலமாக அவங்க வாழ்க்கையில் நல்ல காரியமே நடக்காமல் இருக்கலாம். செய்தி கேட்டுட்டு இருக்கும் பொழுது தடைகள் நீக்கப்பட்டு நல்ல காரியங்களுக்கான வழிகள் திறக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். கலங்காதிருங்கள். கிறிஸ்துமஸ் செய்தி அவர் ஏழைகளையும் தள்ளப்பட்டவர்களையும் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் அவர் அதிகமாக நேசிக்கிறார். மனிதனுடைய அன்பு தடிந்து போகும் பொழுது, மனிதர்களால் அற்பமாக எண்ணப்படுகிற பொழுது தேவன் உங்களை அதிகமாக உயர்த்துகின்றாருங்கிற நல்ல செய்தியை அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த கிறிஸ்துமஸில் இந்த மேய்ப்பர்களையும் இந்த ஞானிகளையும் ஒப்பிட்டு பார்க்குற செய்தியை மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐஸ்வர்யவானும் லாசரும் 2 பேரும் ஒப்பிட்டு பார்த்து ஐஸ்வர்யான் தான் செழிப்பாக இருந்தார். ஆனால் பரலோக பாக்கியம் யாருக்கு கிடச்சிதுன்னா, வாசலில் படுத்துக்கிட்டு சாப்பாடு இல்லாமல் அந்த வாசனையை முகந்து எனக்கு ஒரு டேபிள்லேருந்து கீழே விழுற அந்த கிரம்ஸு, அந்த துணிக்கு எனக்கு கிடைக்காதா, அதனால வயிற்று பசி நிறைப்பேனேன்னு சொல்லி அதுவும் கிடைக்காம அவன் கொடுக்காம புண்ணில் படுத்துக்கிட்டு ஒரு நாய்கள் அந்த புண்ணை நக்கிற அளவுக்கு பரிதாபமாக இருந்த அந்த லாசருக்கு தான் அல்லோ ராஜ்யத்தில் பெரிய இடம் கிடைத்தது. இவனும் நரகத்தில் தள்ளப்பட்டான். ஸோ இன்றைக்கி உலகத்தின் பார்வையில் பணக்காரராக இருப்பவர்கள், செழிப்பாக இருப்பவர்கள், கிறிஸ்து இல்லாவிட்டால் அவர்கள் எப்படிப்பட்ட முடிவை சந்திப்பார்கள்? நீங்கள் உலகத்தின் பார்வையில் அற்பமானவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் விலையேறப்பட்டவர்கள். உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும்.
நீர் வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறீர். இந்த மேய்ப்பர்களை போல இரவு தூங்க முடியாதவர்களாகி வியாதிப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் மனம் இறங்கி எப்படியாவது ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஐயா, மனிதருடைய அன்பு தணிந்து போக இந்த உலகம் எங்களை வெறுக்க நீர் எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர். அதற்காக நமக்கு சோத்திரம். அப்பா, மனிதர்களாக என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. வியாதினாலே தள்ளப்பட்டார்கள், படிப்பு இல்லாதனால தள்ளப்பட்டாங்க, விபத்தை சந்தித்ததுனால தள்ளப்பட்டாங்க, அன்று பிசாசு பிடித்ததுனால தள்ளப்பட்டாங்க, வேலை இல்லாதனால பணம் இல்லாதனால தள்ளப்பட்டாங்க, அழகு இல்லாதனால அறிவு இல்லாதனால பட்டப்படிப்பு இல்லாதனால தள்ளப்பட்டாங்க. இருப்பினும் அவர்களை நேசிக்கிறேன், நீ ஏற்றுக்கொள்வீர். அதற்காக சோத்திரம். தெய்வத்துடைய பலன் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். இப்பொழுதே வியாதிகள் நீங்கட்டும், வறுமை நீங்கட்டும். ஆண்டவரே, ஒரு நிமிடத்தில் ஒரு மனுஷனுடைய வறுமையை மாற்றுவதற்கு நீர் வல்லமை படைத்தவர். வானத்து பொக்கிஷாலைகளை திறந்து ஆண்டவரை இடமில்லாமல் போக மட்டும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அப்படியே பாத்திரங்கள் நிரம்பி வழியும்படியே செய்யும். போதும் நல்லா கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அப்படியே கொடுங்கப்பா. ஆண்டவரை, திருமணமாகலே, குழந்தை இல்லையே, சொந்த வீடு இல்லையே, கவர்மெண்ட் ஜாப் இல்லையே, அமெரிக்காவுக்கு விசா கிடைக்கலையே, அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. வயதானவர்களை விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. வாலிபத்தின் பாவங்களை சிக்கி தவித்து வெளியே வர முடியாமல் இருக்கிறோம். போதையில் சிக்கி தவித்து குடித்து கஞ்சாவை போட்டு தங்கள் வாழ்க்கையை அழிக்கிற எவ்வளோ பேர்கள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனம் இறங்கும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இது நாளிலே இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த குடும்பத்தில் இருந்தாலும், ஆண்டவர் யாராக இருந்தாலும் அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். நாசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். ஆண்டவர் நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிறேன். கிறிஸ்துமஸ் காலங்களுடைய ஊழியத்தை ஆதரிக்கிறேன். அடைக்கலான் குருவி முதியோர் உள்ளத்தை நேசிக்கிறேன், ஆதரிக்கிறேன், தங்கியிருக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு எஞ்சைக்கும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.